ஒரு அடர்ந்த வனத்தில் வங்காள புலி ஒன்று வாழ்ந்து வந்தது. அது தனக்குத்தானே பேசிக்கொண்டது. நான் ஒரு வங்காள புலி. நான் தான் ரொம்ப அழகு. என்னை யாரும் அசைக்க முடியாது. யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று காட்டுக்குள் கம்பீரமாக நடந்து கொண்டிருந்தது. பறவைகளும் வண்ணத்து பூச்சிகளும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தன. ஒரு நாள் புலி தண்ணீர் குடிக்க ஒரு குட்டைக்கு சென்று தண்ணீர் அருந்தியது. சற்று தூரத்தில் ஒரு மிகப்பெரிய சத்தத்தை கேட்டு அதிர்ந்தது. உடனே அவ்வழியாக பார்க்க சென்றது. பய உணர்வோடு யாரா அவன் என் காட்டுக்குள் என்று சற்று கவனமாக உற்று நோக்கியது. என்னங்கடா அது, யாரையும் காணோம். ஒருவேளை நான் வருவதை பார்த்து ஓடிட்டானோ என்று நினைத்தது. அப்போது ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், ஒரு சிங்கம் அவ்வழியாக வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த புலிக்கு வயிறு கலங்கியது. யாருடா நீ? சிங்கம் கேட்டது. உன்னை இக்காட்டில் நான் பார்த்ததே இல்லை என்று வினவியது. இல்லைங்கய்யா, நான் இந்த காட்டுக்கு ராஜாவாக கொஞ்ச நாளா வாழ்றேனுங்க என்றது. என்னது, காட்டுக்கு ராஜாவா என்று சிங்கம் ஆச்சரியத்தோடு கேட்டது. ஏனுங்கய்யா, காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடாதுங்களா என்று புலி கேட்டது. இருக்கலாம் இருக்கலாம் என்று சிங்கம் சொன்னது. ஆனா பாரு ராஜா, தொன்று தொட்டு காட்டுக்கு ராஜாவாக எங்கள் இனம்தான் உள்ளது. யாரை வேண்டுமானாலும் கேட்டுப்பார் என்றது சிங்கம். ஓ, அப்படியென்றால் வா, காட்டுக்குள் சென்று கேட்டுப்பார்களாம் என்றது புலி. வா போகலாம் என்று சிங்கம் புலியுடன் காட்டுக்குள் புறப்பட்டது. போகும் வழியில் மழை பெய்தது. உடனே புலி, சிங்கன்னே, சகுனம் சரியில்லை, பிறகு போகலாம் என்றது. சிங்கம், இல்லையில்லை, பரவாயில்லை, வா போகலாம் என்று அழைத்து சென்றது. காடுகளையும் நீரோடைகளையும் கடந்து சென்று கொண்டிருந்தனர். புலிக்கோ பயம் தொற்றிக் கொண்டது. சிங்கம் சொல்வது ஒருவேளை உண்மையாக இருக்குமோ என்று நினைத்து பயந்தது. தூரத்தில் இடிபோல சத்தம் கேட்டது. புலி பயந்து ஓடி ஒளிந்து கொண்டது. ஆனால் சிங்கம் ஓடி சென்று பார்க்கையில் காற்று தீ மிகவும் வேகமாக பரவிக் கொண்டிருந்தது. உடனே சிங்கம் புலியை அழைத்து காண்பித்தது. காட்டின் ராஜாவாக இருப்பின் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும், இப்படி ஒளிந்து கொள்ளக்கூடாது என்று வேகமாக காப்பாற்றும் வேலையில் இறங்கியது. முயல்கள் உதவி உதவி என்று கத்தின. மான்கள் அழுதன. சிங்கம் அனைவரையும் காப்பாற்றி அழைத்து வந்தது. புலி மெதுவாக உணரத் தொடங்கியது. காட்டின் ராஜாவாக வேண்டுமானால் பலத்துடன் அறிவும் தைரியமும் வேண்டும் என்று புலி சிங்கத்திடம் தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது. அன்று முதல் புலியை சிங்கம் தன்னுடன் வைத்துக் கொண்டது. புலி நன்றியுடன் வாழ்க்கையை தொடர்ந்தது.